1272 பாடலை நாம் பாடலாம். பாடுவதில் 1272 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் அல்லேலூயா. தோல்வி போல தான் தெரியும், ஆனால் தேவன் வந்ததான் நம்மை அதை வெற்றியாக மாற முடிய பண்ணுவார். அதை நம்ம கரங்களை நாம் உற்சாக தட்டி நம் பாடலை நாம் பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எல்லெல்ல துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். எல்லெல்ல துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி உண்டு. தோல்வி வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. பிசாசை பார்த்து நான் பாடலாமா? என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் இயேசு. கையில் எடுத்து இயேசுவே அல்லேலூயா. தோளை கையில் எடுத்து ஆமென் நான் ஹோசன்னா பாடிடுவேன். நான் ஹோசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானை பார்த்து நான் பாடலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் உங்களையே அப்படியே உறுதிப்படுத்திக் கொண்டார். ஆமென். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் எட்டேசர் பறித்துக் கொண்டார். அவனா தலையை அப்பவே நசுக்கி போட்ட தேவன். இயேசுவே நீங்க சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுப்பா ஆமென் அல்லேலூயா. வாழும் எனக்கு நாங்கள் உண்மையை ஜீவிக்க கிறிஸ்துவ ஜீவிதங்களை தாங்க. பாவங்கள் போக்கி விட்டார், சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், இயேசு சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. ஒவ்வொரு விசுவாசத்தோட காலமா சுகமானே சுகமானே. இயேசு நாமத்தினால சுகத்தை பெற்றுக் கொள்வோமாக. சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வேதங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். வேதங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அந்த பரம அழைப்புக்கு நாம் ஒவ்வொரு தகுதியுள்ளவராய் மாறுவோம். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 5 வேதத்தில் நான் பார்க்கிறேன் 5 ஸ்திரீயை அவங்க எப்படி புத்தி உள்ள கண்ணியில் இருந்தாங்க. அந்த எண்ணெய் என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு வார்த்தை. ஆமென் அல்லேலூயா. அந்த எண்ணெயினால் ஆவியினால் நம்ம அபிஷேகம் போட்டு இருக்கும்போது தான் தேவனை நோக்கி நாம் எதிர்நோக்கி போக முடியும். ஆமென் அல்லேலூயா.
அதை நாம் ஒரு நாளை விட்டு விடாதபடிக்கு தேவன் நமக்கு அருள் செய்யும்படியாக தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கலாமா? ஆமென் அல்லேலூயா. இன்னொரு பாடல் கூட நாம் பாடலாம். 2176வது பாடல். நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி தேவனை மாத்திர மாமி பாடி நாம் ஆராதிக்கலாமா? என்னை நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையால், என்னை நிரப்புங்கப்பா உங்கள் அக்கினினால. ஆமென் அல்லேலூயா. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம தாகத்தோடு கேட்க தான் தேவன் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் அல்லேலூயா. தாகம் உள்ளவள் மேல் தான் தண்ணீர் ஊற்றப்படும். ஆமென் அல்லேலூயா. நம்ம வாஞ்சையோடு தேவனிடத்தில் கேட்டு நம்ம பாடி நம்ம ஆராதித்து நம்ம கடந்து போகலாமா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. நம்ம பயத்தோடு நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? ஏன்னா அவர் பயங்கரமானவர். ஆமென் அல்லேலூயா. அவர் மனத்தாழ்மை உள்ளவர் தான். ஆனால் அவருக்கு முன்பாக ஒருவரும் நாம் குற்றமற்றவர்களாக நிறுத்தோம்னாக்கா அவர் சுட்டெரிக்கிற தேவன். ஆமென் அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அந்த நாளிலே அவர் விலக்கி போட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை விலக்கி போட்ட தேவன். ஆமென் அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை நாம் பாடி நாம் ஆராதித்து நாம் கடந்து போகலாம். என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க கிணினாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க கிணியாலே. நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. கேட்கலாமா? நாங்க அந்த கால வேலை வாஞ்சியோட வந்திருக்கிறோம்பா. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்ன நிரப்புங்கப்பா உங்க கிணியாலே. பாவம் நிறைந்த உலகத்துல உங்களுடைய ஆவினால நாம வாழ முடியும். நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க. எங்க ஒவ்வொரு ஆவினால நிரப்பிடுங்க. அவன் நிழலை தொடுவார். எல்லாம் நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, எல்லாம் நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் அப்படியே மாற்றுங்க. பேதுருவின் நிழலை தொட்ட அந்த அற்புதம் எங்களுடைய போல நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, காலியாலே பாத்திரமாக. ஆமென் அல்லேலூயா. வாழ்க்கை முடிவுக்கு வரணும், காலியாலே பாத்திரமாக. கால வேளையாக காலியால பாத்திரமாக வந்திருக்கிறோம். முடிவுக்கு வரணும், எங்களை நிரப்புங்க. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே.
நாங்க கர்த்தாவே ஆவிக்குற வாயில உள்ள உயிர் பெறணும். நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. ஓ செய்திடுங்க ஐயா செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட முதல் ஆராதனையில் தேவன் ஊழியக்காரரை கொண்டு நல்லா பேசினார். நான் முதல் ஆராதனையில் செய்து கொடுப்பது இல்லை. ஏனென்றால் எனக்கு டைம் போதாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே கொடுக்கறதே இல்லை. நான் இங்கே தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஐயோ இந்த அம்மா வந்துருச்சே அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் கர்த்தர் நல்லவர். எனக்கு ரொம்ப பிடித்து தான் உங்களுக்கு நான் ஒரு செய்தியை ஒவ்வொன்றையும் பிடித்து கர்த்தருடைய சமூகத்திலேருந்து உட்காந்து எடுத்து கொண்டு வருகிறேன். நானாக எந்த செய்தியும் இதுவரைக்கும் நான் எடுத்ததே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்கிறேன். நான் முதல் வாரம் முடிஞ்சதுலேருந்து நான் எனக்காக என்ன செய்தி ஆண்டவரேன்னு தேவ சமூகத்தில் நான் கேட்பேன். அதன் பிறகு தான் எனக்கு கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையை வச்சு செய்தி எடுப்பேன். இன்றைக்கும் அப்படி தான் தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் என்று நிதானித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். இந்த நாளில் கூட யாத்திராகமம் 3:10 அதிகாரத்தை 3:10 நான் எடுத்துக்கொள்கிறேன். யாத்திராகமம் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இந்த இடத்துல உன்னை அனுப்புவேன் வா அப்படின்னு சொல்லி தேவன் யாரை பார்த்து சொன்னார் என்று கேட்டால் மோசேயை பார்த்து சொன்னார். இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால உன்னை நான் பார்வோனிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றார். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு மோசேயின் விசுவாசிகள். மோசேக்கு விசுவாசி இருந்தாரா? மோசேக்கு சபை இருந்ததா? மோசேக்கு எல்லாம் இருந்தது. நான் மோசே வழி நடத்தினவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் கொஞ்சம் நம்ம சபைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் மோசேயின் விசுவாசிகள் அல்லது மோசேயுடைய சபையார் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நான் உங்களோடு கூட இந்த நாளில் இந்த வசனங்களை தியானிக்க போகிறேன். ஏன் மோசேயின் விசுவாசிகள் சபையார் என்று சொன்னேன் என்றால், மோசேக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பும் ஆண்டவர் அவரை கொண்டு செய்த காரியங்களும் மிகவும் பலமாக இருந்தது. மோசே முதல் 40 வருஷம், மோசேக்கு 120 வயது, முதல் 40 வருஷம் சுகபோகமான வாழ்க்கையாக அரண்மனையில் கழிந்தது. 2வது 40 வருஷம் அவர் தன்னுடைய மாமினார் வீட்டில் இருந்து கொண்டு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, வனாந்தர வாழ்க்கை. கடைசி ஒரு 40 வருஷம்தான் தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் கூட அவர் சஞ்சரித்து மரித்தார். அவர் இந்த கடைசி 40 வயதில், கடைசி 40 வருஷத்தில் தேவனோட பிள்ளைகளோடு கூட வழி நடத்தினார். தேவ பிள்ளைகளோடு கூட ஆராதனை செய்தார். தேவனோடு முகமுகமாய் பேசினார். தேவனுக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை தேவன சமூகத்திலிருந்து பெற்று சபைக்கு விசுவாசிகளுக்கு அவர் சொல்லி கொண்டு வந்தார். ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் அவருடைய சகோதரன், மூத்த சகோதரன் ஆரோன், அவருக்கு ஆசாரிய ஊழிய பட்டத்தையும் செய்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் அபிஷேகம் செய்ததும் இந்த மோசே தான். ஆரோன் கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் ஆரோனோடு தேவன் பேசவில்லை.
மோசையோடு மட்டும்தான் தேவன் என்ன செய்தார்? பேசினார், ரகசியங்களை சொன்னார், 10 கட்டளைகளை வெளிப்படுத்தி கொடுத்தார். இப்படி மோசையை குறித்து அநேகமாய் சொல்லி கொண்டு போகலாம். எனக்கு டாபிக்கு மோசே அல்ல, மோசையோட விசுவாசிகள் தான் டாபிக். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசே எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்த வா என்று கர்த்தர் அவனை முச்செடி நடுவிலிருந்து தோன்றி கூப்பிட்ட போது அந்த சபையார் எவ்வளோ சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 4ஆம் அதிகாரத்தில் 28 நம்ம வாசிக்கும்போது 28 31 28 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரர் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லி நீ வா உன்னை அனுப்புவேன்னு சொன்னார். அதை ஆரோனுக்கிட்ட போய் தன்னுடைய சகோதரன்கிட்ட சொன்னார். சகோதரனும் இவரும் சேர்ந்து அந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் போய் சொல்லும்போது முதலாவது நம்மளை ரட்சிக்கும்படி ஜனங்கள் அது ஒரு இரட்சகன் வந்தான் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? விசுவாசித்தார்கள். ஐயோ, நம்மளுடைய ஒரே கஷ்டத்தில் வாழ்கிறோமே, அடிமையாக வாழ்கிறோமே, உபத்திரவத்தில் இருக்கிறோமே, நெருக்கத்தில் இருக்கிறோமே, இதிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு போக ஒரு இரட்சகன் வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டாங்க. ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. ஐயோ, நமக்கு ஒரு ரட்சிப்பு வந்துருச்சு, நமக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் ஆண்டவரையும் தொழுது கொண்டார்கள். இந்த மோசே மேலேயும் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஆனாலும் இனிதான் டாப்பிக்கே ஆரம்பிக்குது. இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நான் சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். முதலாவதாக இந்த விசுவாசிகள் மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொன்னார்கள், எங்கள் வாசனையை ஏன் கெடுத்தீர்கள்? என்னமோ இதுக்கு முன்னாடி அவங்க செண்டு போட்டுக்கிட்டே உட்காந்துருந்த மாதிரியும், அவங்க போய் கழனியில் வேலை செய்யலை, செங்கல் சூளையில் வேலை செய்யலை, கஷ்டப்படாமல் பவுடர் அடிச்சுட்டு நல்லா ஏசி காற்றுல உட்காந்துருந்த மாதிரியும் இப்போ தான் என் வாசனையை ஏன் கெடுத்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன் என்றால் இவர்கள் போய் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் பேசினார்கள், என் ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று இயேசு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது அவன் இவர்களை பார்த்து ஒன்று சொன்னான், இங்கே சும்மா இருக்கிறீங்க, அதனால தான் எங்கே போகணுன்னு பார்க்குறீங்க? ஆராதனை செய்ய போகணுன்னு பார்க்குறேன். சும்மா இருக்கிறதுனால ஆராதனைக்கு வந்தீங்க நீங்கள்லாம்? இல்லை, நம்மெல்லாம் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து இந்த ஓய்வு நாள், இது கர்த்தருடைய நாள், அவருக்கு கொடுத்து அவரை தொழுது கொண்டு அவரோடு பேசி கடந்து போகணும்னு வந்திருக்கோம். ஆமென். ஆனால் பார்வோனுக்கு அது தெரியாது. யாரெல்லாம் ஆராதனைக்கு வரலையோ அவங்கெல்லாம் பார்வோனின் ஆவிகளை உடையவர்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆராதனையும் தொழுது கொள்ளுதலும் தெரியாது. அப்போது இந்த பார்வோன் சொல்கிறான், நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் ஆராதனை செய்ய போகணுன்னு சொல்லிட்டு அவங்களை அதிகமாய் வாட்டி வதக்கி அவர்களுக்கு கொடுத்த வைக்கோலையும் கொடுக்காதபடி அவர்களை அதிகமாய் வேலை வாங்கினார்கள். அது நிமித்தம் அந்த மக்கள், ஐயோ எங்களை இப்படி ஒடுக்குறானே இந்த பார்வோன், எங்கள் வாசனையை ஏன் கெடுத்த, நாங்கள் இருந்த மாதிரியே இருந்திருப்போமே, நீங்கள் ஏன் எங்களை வாசனையை கெடுத்து போட்டீங்க என்று சொல்லி அந்த மக்கள் மோசேயும் ஆரோனுக்கு முன்பாக அவர்கள் முதல் கேள்வி கேட்டார்கள். ரெண்டாவதாக யாத்ராகமும் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் அதிகாரத்தில் 11லிருந்து வாசிக்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி,
எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாங்க. ஏனென்றால் இந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அவர்கள் எகிப்திலிருந்து கடந்து வரும்போது எதிரே செங்கடல் இருந்தது. இந்த செங்கடலை கடக்கணுமே, ஐயோ இப்படி ஒரு பிரவாகித்து ஓடி வருகிற அந்த செங்கடலை எப்படி கடப்பது? பின்னாடி பார்த்தா பார்வோனும் அவன் சேனைகளும் ரதங்களோடும் குதிரைகளோடும் ஓடி வராங்களே, நம்ம இந்த இடத்த கடந்து அந்த பக்கம் போவோமா, இல்லை திரும்பவும் இந்த இடத்துல நம்மளை போட்டு வாட்டி வதக்கி சாகடிப்பானா அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களுக்குள்ளே வந்ததுனால தான் மோசையும் ஆரோனையும் பார்த்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் எகிப்திலலாம் எங்களுக்கு கல்ற குழி பிரேத குழி இருந்துச்சே, நாங்கள் இத்தனை வருஷமாக 430 வருஷமாக வாழ்ந்ததுனால எங்களுக்கு சுடுகாடு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வனாந்தரத்தை கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்கிறாயே என்று ரெண்டாவதாக மோசேயை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள்? கேள்வி கேட்டார்கள். வனாந்தரத்தில் சாகும்படியாக கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் சாகும்படியாக கொண்டு வந்தார். செங்கடல் பிரிந்ததா இல்லையா? ஆமென். கர்த்தர் அவர் சொன்னார், மோசேயிட்ட சொன்னார், ஏன் சும்மையா நிற்கிற, கையில் வச்சிருக்க கோலை நீ என்ன செய்ய, ஓங்கு, போதும், இந்த ஜனங்களை வழி நடத்துவேன் என்றார். அப்படியே செங்கடல் பிரிந்தது. அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். அக்கறைக்கு போயாச்சு. நான் மீதி எல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலை, என்னுடைய பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். அக்கறைக்கு போயாச்சு. அக்கறைக்கு போன பிறகுதான் அவர்கள் பலவிதமான முறுமுறுப்புகளை செய்தார். முதல்ல 2 கேள்வி தான் கேட்டாங்க. ஆனால் வேதத்தில் அவர்களை குறித்து பலவிதமான முறுமுறுப்புகளை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. முறுமுறுப்பு, எத்தனை முறுமுறுப்பு இருக்குன்னு உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரப்பேன். யாரெல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ வீட்டில், குடும்பத்தில், வேலையில், எல்லாரும் இன்றைக்கி இந்த வசனத்தை நல்லா கவனமாக கேளுங்க. கேட்டுட்டு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கங்க. 3வது முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்புக்கு கீழே ஒரு 5 முறுமுறுப்பை நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். முதலாவதாக யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்ராகமம் 15:27ஆம் வசனம். அங்கே பார்க்கும்போது 23லேருந்து முதல்ல வாசித்தோம்னா தெரியும். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். முதல் முறுமுறுப்பு தண்ணீருக்கான முறுமுறுப்பு. தண்ணியே இல்லை, ஐனம்பாக்கத்தில் தண்ணி வரல 4 நாள், என்ன பண்ணுவீங்க? யாருக்கிட்ட போய் முறுமுறுன்னு முறையிடுறது? வீட்டில் ஒரு போரு போடுனா கேட்டியா, இந்த தண்ணியை நம்ப வச்சு என்னையை இப்படி கழுத்த இருக்க வச்சுட்டியே, நான் இடுப்பில் தண்ணி தூக்கிட்டு போய் எங்கே இந்த தேடினே. அம்மாமாருங்க எவ்வளோ புலம்புறாங்க. வீட்டுக்கு வீடு போர் இருந்தால் நம்ம வீட்டு குழாவில் நம்ம பாட்டில் மோட்ரு போட்டு அடித்து சாப்பிட்லாமே. ஒரு இது எல்லாருக்கும் இயற்கை தான், எனக்காக இருந்தாலும் இது தான். ஆனால் இவ்வளோ ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு குடிக்க என்ன இல்லைங்க? தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்போ தண்ணி இல்லைன்னா அவங்க மிருக ஜீவன்களும் என்ன ஆகும்? அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அப்போ முதலாவது அவர்கள் முறுமுறுத்தது தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள். ஆனால் தேவன் சும்மா விடவில்லை. அவர்களுக்கு எத்தனை நீரூற்றை கொடுத்தார்? 12 நீரூற்று. 12 கோத்திரமும் ஆளுக்கு ஒரு நீரூற்றை எடுத்துக்கடா, போய் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக குடிங்க. எவ்வளோ தூரம் குடிப்பீங்க? என்னத்தை குடிப்போன்னு கேட்டவங்களுக்கு 12 நீரூற்றை தேவன் கொடுத்தார். 2வதான முறுமுறுப்பு இறைச்சிக்கான முறுமுறுப்பு. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது அங்கே அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவில்லை. தேவையில்லைங்கிறதுக்கு தான் தாவலைன்னு போட்டிருக்கு. அப்போ 2வது அவர்களுக்கு என்ன ஆசை வந்துச்சு? இறைச்சி ஆசை வந்துருச்சு. எவ்வளோ நாளைக்கு தான் வனாந்தரத்தில்
நாங்கள் இப்படியே சும்மா சாப்பிட்டுக்கிட்டு வர்றது. எங்களுக்கு இறைச்சியே இல்லை. எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டில் சாம்பாரே வைக்கிறது, கார குழம்பே வைக்கிறது, தக்காளி சட்னியே வைக்கிறது? போர் அடிக்குதுல்ல? உண்மையா இல்லையா? அம்மாமாருங்க, நீங்கள் உண்மையை சொல்லணும். சகோதரர்கள் தான் இதில் உண்மையை சொல்லணும். அதனால தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, நீ என்னத்தையாவது ஆக்கி திண்டு கடை, நான் போகிறேன் ரவுண்ட்ஸுன்ட்டு நிறைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு விருப்பமான உணவு எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அவங்க காசை கொடுத்தனாலும் சாப்பிட்றாங்க. எத்தனை நாளைக்கு தான் பின்ன நம்ம வச்ச கார குழம்பே அவங்க தின்றது? சில வீடுகளில் கண்டினியூவாக சாம்பார் தான் வைப்பாங்க. அப்போ தான் கட்டுப்படி ஆகும் அது இல்லையா? சாம்பார் வச்சுட்டா காலையிலையும் சாப்பிட்றலாம், மதியானமும் சாப்பிட்றலாம், திருப்தியாக ஓடிடும். ஆனால் மற்றதெல்லாம் செஞ்சால் நிறைய குடும்பங்களில் 1-2 பேர் இருக்கவங்களுக்கு ஓகே, நிறைய குடும்பங்களில் மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு முடியாது. அப்போது ஏதாவது கஷ்டப்பட்டு தான் 3 நேரமும், உண்மையிலே சகோதரர்கள் அன்பாய் உங்களுக்கு சொல்கிறேன், 3 நேரம் சாப்பாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காட்டி ஒவ்வொரு சகோதரியும் என்னத்தை சமைக்க எல்லாமே இருக்கும். என்னைய கூட நான் சொல்கிறேன், என்கிட்ட எல்லா காய்கறியும் இருக்கும், ஆனாலும் பார்த்துக்கிட்டே உட்காந்து என்னத்தை சமைக்க இப்போ எல்லாம் இருக்கும். ஆனால் விசேஷம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக அவர்கள் ஐயோ எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டபோது கர்த்தர் அவர்களை சும்மா விடவில்லை. ஆண்டவர் அவர்கள் சொல்கிறார், விடியற் காலத்தில் 7ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு அந்த 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சாயங்காலத்தில் காடைகள் விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது, அந்த பனியில் ஒரு சிறிய வஸ்து போல ஒரு உருட்டையான ஒரு பொருள் மேலே விழுந்து கடந்தது. இதை எடுத்து சாப்பிடுங்க. காடை விலை நான் அயப்பாக்கத்துக்கு வரும்போது 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ 80 ரூபாயா 60 ரூபாயா 60 ரூபா, 20 ரூபா இருந்தது 60 ரூபாய்ச்சு. அது அவ்வளோ விலை கூட ஆயிடுச்சு. வாங்கி சாப்பிடுங்க, எப்போயாவது ஒரு தடவை வாங்கி சாப்பிடுங்க, நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ காடைகளை தேவன் கொடுத்து அவருடைய இறைச்சியின் தேவையை சந்தித்தார். தண்ணீர் கேட்டார்கள், நீரூற்றுகளை கொடுத்தார். இறைச்சி கேட்டார்கள், அருமையான உணவை காடைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவையை முறுமுறுப்புகளை நிறுத்தினார். 3ஆவதாக முறுமுறுப்பு, அதுவும் தண்ணீருக்கான முறுமுறுப்பு தான். 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருக்கையில் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்கள் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் 6ஆம் வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். முதல் தண்ணீர் அது மாறாவின் தண்ணீர், அது கசப்பாய் இருந்தது. கசப்பை மதுரமாய் மாற்றி 12 நீரூற்றுகளை கொடுத்தார். இங்கே ரெவிதீமிலே ஜனங்களுக்கும் ஆடு மாடு மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. கர்த்தர் அந்த ஜனங்கள் கேட்ட முறுமுறுப்பெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு அங்கே மோசே பார்த்து சொன்னார், நான் கண்மலையில் வந்து நிற்கிறேன்ப்பா, நீ வந்து அங்கே என்ன செய், கண்மலையை அடிச்சிரு, அந்த கண்மலையை அடி, அங்கேருந்து தண்ணி வரும், இந்த ஜனங்களெல்லாம் குடிக்கட்டும், இலைப்பாரட்டும், அவங்க மிருக ஜீவன்கள் குடித்து இலைப்பாரட்டும், எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிக்கட்டும். இந்த தண்ணீருக்கும் அந்த தண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த கண்மலை கிறிஸ்துவே. இவ்வளோ நாள் நம்மளை போட்டு ரொம்ப வறுத்து எடுக்கிறாங்களே இந்த மக்கள் என்று சொல்லி அவரே தன்னை ஒப்பு கொடுத்து அவர்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக கடந்து வந்தார். அப்படியாக ஓரேபிலே அவர்களுக்கு கண்மலை அடித்து தேவன் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். அடுத்ததாக 4ஆம் என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1 to 23 வரைக்கும் வாசிக்கும் போது,
அவர்களுக்கு ஒரு முறையிட்டு கொண்டிருந்தார்கள். என்ன முறையிட்டாங்கன்னா, 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையோ நினைக்கிறோம். இந்த மன்னா எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் சாப்பிட்றது? ஒரே சாப்பாடு மன்னா. டெய்லி 3 வேளையும் இந்த மன்னாவை எத்தனை நேரம் சாப்பிடும்? 3 வேளையும் சப்பாத்தி தின்னு பாருங்க, செத்துருவான் மனுஷன். தமிழ்நாட்டுக்காரன் செத்துருவான். வட இந்தியாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் ஆகாரம். நமக்கு ஒரு வேளை சாப்பிட்டாவே அடுத்த நேரம் அந்த சப்பாத்தி மேலே வெறுப்பாக தான் வருது. இவர்களுக்கு 3 வேளையும் மன்னா. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. மோசைக்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் கிரயமிலே இல்லை, எங்களுக்கு இலவசமாக எல்லாம் கிடச்சிச்சு. என்னென்ன கிடச்சி? மச்சம்னா என்னது? மீன் கிடச்சிச்சு, வெள்ளரிக்காய் கிடச்சிச்சு. வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லது தான். ஆனால் கொம்மட்டிக்காயை சாப்பிட்டாங்கிறானுங்களே. கொம்மட்டிக்காய்னா என்ன தெரியுமா? கசக்கும், பயங்கர கசப்பு கொம்மட்டிக்காய். நான் யாருக்காவது கொம்மட்டிக்காய் தெரியுமா? எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் சுகரே கிடையாது. அதெல்லாம் நடந்து திரிஞ்சதுக்கெல்லாம் சுகர் வராது. கொம்மட்டிக்காய் செமையான கசப்புங்க. பாகக்காய் அளவுக்கு அதை விட இன்னும் கசக்கும். அந்த கொம்மட்டிக்காய்களை சாப்பிட்ருக்குறாங்க. சரி, அது அந்த கசப்பு உணவு உள்ளே போகணுன்னு சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெங்காயம் வெள்ளை பூண்டு கீரைகளை நினைக்கிறாங்க பாருங்க. ஐயோ, நம்ம அதெல்லாம் சாப்பிட்டோமே. நம்ம கூட நினைப்போம்ல, நமக்கு சுகமாக இருந்த நாட்கள்லாம் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். என் தகப்பன் வீட்டில் நல்லா ஜாலியாக படுத்துட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்துருந்தேன். இந்த வீட்டில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அம்மாமார்கள் சகோதரிகள் வாலிப பிள்ளைகள்லாம் நினைப்பாங்க, எங்கள் அம்மா வீட்டில் கஷ்டமோ நஷ்டமோ நான் காலாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு திரும்ப தான் உக்காந்துருப்பேன். எங்கள் அம்மா எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து A to Z நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. சலிப்பு மேலே சலிப்பு. இந்த எகிப்து ஜனங்கள் கூட எகிப்தில் இருந்த காரியத்தை என்ன நினைக்கிறோம்? வெங்காயத்தை நினைக்கிறோம், வெள்ளை பூண்டை நினைக்கிறோம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் விலை ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அதெல்லாம் நினைக்காதீங்க, எகிப்தை நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட மக்கள் இவங்க கேட்டது என்னது? வெங்காயம் வெள்ளை பூண்டு கொம்பட்டிக்காய் கீரை. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன உணவு கொடுத்தார் தெரியுமா? அவங்க அதிலே 31ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. நல்லா கவனிங்க. 1 நாள் பிரயாணம். ஒரு நாளைக்கு நம்ம நடந்தால் எவ்வளோ தூரம் போவோம்? 10 கிலோமீட்டர் நடப்போமா? சிம்பிளாக 10 கிலோமீட்டர் நடக்கலாம், தாராளமாக நடக்கலாம். ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டருங்கிறது சிம்பிள். அது ஒரு 20 கிலோமீட்டர் கூட நடக்க முடியும் ஒரு நாளெல்லாம். அப்போ போக 20 கிலோமீட்ரு, அந்த பக்கம் கிழக்க 20 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க, மேற்க 20 கிலோமீட்ரு, அப்புறம் 2 முழ உயரம், 2 முழம், இந்த முழம், அப்போ இவ்வளோ தூரம்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ உயரத்துக்கு மேலே விழுந்து கிடக்குது. எங்கேருந்து வந்துச்சான்? கீழ் காற்று. ஒரு காற்று சமுத்திரத்துலேருந்து அடிச்சுட்டு வந்துச்சாங்க. சமுத்திரத்தில் காடை இருந்துச்சா? வனாந்திரத்தில் இருந்துச்சுன்னா நம்பலாம், சமுத்திரத்துலேருந்து மச்சம் வந்துச்சுன்னா நம்பலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அளவே இல்லைங்க. எங்கேருந்து எதை கொண்டு வருவான்னு யாருக்குமே தெரியாது. சமுத்திரத்துலேருந்து காற்று அடித்து அந்த 1 நாள் பிரயாண தூரம் 2 பக்கமும் விழுந்து கிடக்கிற அளவுக்கு, ஒரு 2 முழம் உயர அளவுக்கு காடைகளை கொண்டு வந்து. அவங்க கேட்டது என்னது? வெஜிடேரியன். ஆனால் இவர் கொடுத்தது என்னது? நான் வெஜிடேரியன். எவ்வளோ நல்ல ஆண்டவர்! அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுத்துக்கிட்டே நல்லதை செஞ்சிட்ருக்காருங்க. முறுமுறுக்கிறவனுக்கே நல்லது செய்கிறாரு. முறுமுறுக்காத நமக்கு நிறைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டிக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். சண்டை போடாத பொண்டாட்டியை தாங்கலாம்ல, தாம்பளத்தில் வச்சு தாங்க வேண்டாம். அட்லீஸ்ட் அன்மா நீ நல்லாவே செஞ்சு தர சாப்பிட்ணும். ஒரு சில ஆண்களுக்கு பெண்களை புகழணுன்னா அவளுக்கு உச்சியில் ஏறிடும். நம்ம ஒன்றும் சொல்லிடவே கூடாது. ஏதாவது நல்லதாம்மா செஞ்சுருக்கிறேன், நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கணும் சொல்லி தான் பாருங்களேன். என்ன காசா பணமா?
நான் பைசாவை கொடுத்துட்டா சொல்ல போகிறீங்க? அம்மா நீ செஞ்ச சாப்பாடு இன்றைக்கி நல்லா இருக்குது, நீ செஞ்ச குழம்பு நல்லா இருக்குது, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் சகோதரர்கள்லாம் சொல்லுங்கள். அப்படியாவது வேர்வை விறுவிறுக்க என்ன கஷ்டத்தில் கிச்சனில் போய் நின்றுக்கிட்டு சமைச்சு கொடுக்குறாங்களே, ஒரு நாளைக்காவது அன்பா நல்லா இருக்குதுமா சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்கிட்டீங்களா என்ன? நான் 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 காடையை கொண்டு வந்து வச்சுட்டோன்னு மயங்கிட்டீங்களா என்ன? கர்த்தர் வெஜிடேரியனை கேட்ட மக்களுக்கு நான் வெஜிடேரியன் உணவை எவ்வளோ கொடுத்தாராம்? அவங்க மூக்கால் வாயால் சாப்பிட்டு வெளியே கொண்டு வர அளவுக்கு, அவங்க தொண்டைக்கு மேலே வர அளவுக்கு கர்த்தர் ஆகாரத்தை அந்த காடையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்தது இன்னும் ஒன்று வாசிக்கலாம். அதே என்னாகமம் 14:22 வாசிக்கிறேன். 14:2 இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மறுபடியும் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சாங்களாம்? சொல்லிக்கிட்டாங்களாம். பாருங்களேன், எதுக்காக தெரியுமா? இது துர்ச்செய்தியை கொண்டு வந்தார். மோசே 12 பேரை ஒரு கோத்திரத்துக்கு ஒருவனாக ஏற்படுத்தி, நீங்கள் போய் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து, அந்த தேசம் எப்படி இருக்கிறது, நல்ல தேசமா, நாம் போய் வாழ்வதற்கு வசதியான தேசமா, நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னா 10 பேர் ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க, 2 பேர் மட்டும் ஒரு கூட்டணி வச்சுட்டாங்க. ஆவியில் தெளிவாக இருந்தவன், ஆண்டவரோடு உறவாடுறவன்லாம் ஒரு கூட்டம், ஆவி இல்லாதவன், நல்ல மாம்சத்தை பிரியப்படுத்துகிறவன் ஒரு கூட்டம். அப்படி தான் சொல்லணும். அந்த 10 பேரும் ஒரு மாம்ச கூட்டம். அவனுங்க போய் அந்த இடத்த பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. 13ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அவங்க உயரமான ஆட்கள் தான் வச்சுக்கலாம். இஸ்ரவேலர் கூட உயரமான மக்களாக தான் இருப்பாங்க. அவங்களும் யாரும் குள்ளமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களும் நல்ல ஓங்கி வளர்ந்துருப்பாங்க. ஆனால் அதை விட அந்த மக்கள் என்ன செஞ்சுருக்கிறானுங்க? நல்ல உயரமாக இருந்தது. அவங்க உயரமாக இருக்கிறத பார்த்தோன்னே இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்களா? நாங்கள் அவங்க பாதைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல. வெட்டுக்கிளி எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? அந்த அளவுக்கு அவங்களுடைய மூளை என்ன செய்யுதுன்னா, இந்த மக்களை குழப்பணும். யாரை? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குழப்பணும். அவங்க எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பணும். அதனால் ஒரு சந்தோஷம், ஒரு அல்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேப்பும், அவங்க சொல்கிறாங்க, நம்ம போய் வந்த தேசம் நல்ல தேசம், ஆண்டவர் நம்ம மேலே பிரிய வச்சுருந்தாருன்னா அந்த நல்ல தேசத்தை போய் நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ இந்த துர்ச்செய்தியை கேட்ட மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வனாந்தரத்திலே செத்துனோம். அப்படி தாங்க செத்தாங்க. சொன்னவன் அத்தனை பேரும் செத்து போயிட்டான். நாங்கள் வனாந்தரத்தில் செத்தா நல்லா இருக்கும், வனாந்தரத்தில் செத்தா நல்லா இருக்கணும். நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. அதனால தான் நல்ல விசுவாசிகள்லாம் தெளிவாக இருங்க. நான் நாசமாக போவேன்னா நாசமாக போயிடணும், நான் கெட்டு போயிடுவேன்னா கெட்டு போயிடுவீங்க, நான் நல்லா இருப்பேன், நான் கர்த்தருக்குள்ளே சகலத்தை ஆசீர்வாதத்துலேயும் வாழ்ந்து நான் சுகமாக இருப்பேன்னு வேண்டிக்கிட்டேன்னு நல்லா சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக இருப்பார். நீங்கள் நெகட்டிவான வார்த்தைகளை பேச பேச ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யார்? பிசாசு. அப்படியா? அப்படியே சரி, உன்னை அமுக்கிறேன், உன்னை அப்படியே உன்னை உட்கார வைக்கிறேன், நீ மேலே வர முடியாத அளவுக்கு, உன்னை தலையை எடுக்க முடியாத அளவுக்கு உன்னை தலையை தட்டியே உட்கார வைக்கிறேன். அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் எப்போ பாசிட்டிவான வார்த்தைகளை பேச பேச கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். பிசாசு வெட்கப்படுவான், உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா.
இந்த 10 பேரை போல துர்ச்செய்தி பரப்புற ஆளாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நாளும் இருக்காதீங்க. சபையில் கூட அப்படியாப்பா ஆ ஆ ஆ அப்படிதான் தெரியும்ப்பா துர்ச்செய்தியை பரப்புறதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் ஆண்டவர் கேட்பல. அந்த 10 பேரும் அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்கல. இந்த யோசுவாவும் காலேபு தான் போய் அந்த கானான் தேசத்தை என்ன செஞ்சாங்க? சுதந்திரித்தார்கள். வனாந்தரத்தில் செத்து போகணும், செத்தே போயிட்டான். அதனால் முறுமுறுப்பு, 5 விதமான முறுமுறுப்பு நான் சொன்னேன். தண்ணீருக்கான முறுமுறுப்பு, இறைச்சிக்கான முறுமுறுப்பு, அடுத்து ரெவிதீமிலே கண்மலையில் தண்ணீருக்கான முறுமுறுப்பு, அடுத்தது அவங்களுக்கு காடைகளை கொடுத்தா, அது அடுத்தது மாத்திரம் இல்லை, இப்பொழுது அவர்களுக்கு துர்ச்செய்தியை பரப்பும்போது முறுமுறுத்தார்கள். தேவன் அவர்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். மோசே ஆரோன் 2 பேரும் அந்த மக்களை அமர்த்தி, இல்லை நம்ம போய் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம் என்று சுதந்தரித்து கொள்ள உதவி செய்தார். இந்த முறுமுறுப்பில் 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். அடுத்ததாக சீக்கிரமாக முடிச்சிடுறேன். முன் செல்வம் தெய்வங்களே அவர்கள் கேட்டார்கள். என்ன செய்தாங்க? எங்களுக்கு முன்னால் தெய்வம் வேணும். எதற்காக கேட்டாங்க? 32ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 32ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 6 வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் போது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அப்பொழுது இந்த ஆரோன் என்ன செய்தாங்களாம்? அவங்க கையில் காலில் கழுத்தில் கடந்த எல்லா நகைகளையும் கொண்டு வந்தான். அதை ஒரு கன்றுக்குட்டியாக உருவாக்கினான். அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பாக அவர்கள் போய் விழுந்து ஆடி பாடி சந்தோஷப்பட்டார். மோசேயை கர்த்தர் கூப்பிட்டார். வாப்பா, மலை மேலே ஏறி வா, உனக்கு நான் கட்டளைகளையும் உனக்கு கொடுக்க போகிறேன்னார். மோசே போயிட்டார். 40 நாள் போய் மழையில் உக்காந்துட்டார். தேவனோடு கூட பேசிக்கிட்டு இருக்கார். 40 நாள் தான் ஆச்சு. 40 நாளுக்குள்ளே ஊழியக்காரன் இல்லாத சபை எப்படி கெட்டு போகும்னு சொல்லிட்டு இந்த மோசேவுடைய ஊழியம் நமக்கு சொல்லி தருது. ஒரு நாளைக்கு பாஸ்டர் வரலைன்னா அடுத்த வாரமே சர்ச்சில் விசுவாசி வர மாட்டேங்குது. பாஸ்டருக்காகலாம் சர்ச்சுக்கு வரக்கூடாது. யாருக்காக சர்ச்சுக்கு வரணும்? ஆண்டவரை பார்க்க வாங்க. அதனால் இந்த மோசே 40 நாள் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துட்டார். அவர் தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த மக்கள் எழும்பி என்ன செஞ்சாங்க? ஆரோன்ட்ட போய், நீ ஏன் சும்மா இருக்கிற? மோசே போயிட்டாரு, நீ எங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டாக்கு. இதுவரைக்கும் மேகஸ்தம்பத்திலே இறங்கி தேவன் மோசையோடு பேசுவார். மோசே அந்த வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களுக்கு சொல்லுவார். இப்படி தான் வழி நடத்தி வந்தார். ஆனால் இப்பொழுது மோசே தேவனிடத்துலேருந்து பேசுவதற்கு மேலே ஏறி போயிட்டார், மலை மேலே. ஆரோன் பேசாமல் உட்காந்துருந்துருப்பார் போல். ஆரோன் பேசியிருக்காள், அவர் லேவியன் ஆசாரியன், அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? இந்த ஜனங்கள் போய் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆரோன் என்ன செஞ்சுருக்கலாம்? இல்லை நம்மை வழி நடத்துகிற தெய்வம் மேகஸ்தம்பத்திலேருந்து இறங்கி நமக்கு பேசுவார், அமைதியாக இருங்க, ஜெபம் பண்ணலான்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஆரோன் அந்த வேலையை செய்யலை. உடனே என்ன ஆயிடுச்சு? இந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருந்துருப்பாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். எங்களுக்கு தெய்வங்கள் வேணும்னு சொல்லி தங்கள் காது கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் கலட்டி கொடுக்குற அளவுக்கு, தங்கள் போட்டிருக்கிற நகைகளை கலட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்க உற்சாகமாயிட்டாங்க. எதற்காக? விக்கிரகத்தை உண்டு பண்ணுவதற்காக. முதலாவது விக்கிரகத்தை இங்கே தான் உண்டு பண்ணுறாங்க அவங்க. அப்போ அவங்க ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து அதை வைத்து ஆடி பாடி சந்தோஷம் அடைந்ததுனால மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இப்போப்பா இறங்கி போதும். இந்த ஜனங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? அங்கே நல்ல விக்கிரகத்தை வச்சு அங்கே வேசித்தன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ கிளம்புன்ட்டார். அப்போ பாருங்க, விக்கிரகத்தை ஒரு தெய்வமாக வணங்க வேண்டும் என்று இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தரை விட்டு வேறே அந்நிய தேவனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா! அப்படிப்பட்ட விசுவாசியாக நாம் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனை நீங்கள் விக்கிரகத்தின் பின்னாக இருந்தவங்களை தான் பிரித்து எடுத்து கொண்டு வந்துட்டார். எங்களுக்கு ஒரு உருவம் இருந்தால் தேவலாமே, கும்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்கலாமேன்னு யாராவது நினைக்கிறீங்களா? யாருக்காவது அந்த நினப்பு இருக்கா?
நிறைய கோயிலில் போய் உருவம் இருக்குது, சிலைகள் இருக்குது, அங்கே போய் எல்லாரும் கும்பிட்டு கும்பிட்டு வராங்க. எங்களுக்கு இந்த சர்ச்சில் ஒரு சிலைங்கனையா ஒரு சிலுவையை கூட காணமே, எங்களால் எதை வச்சு கும்பிடுறது? காலையிலே பாஸ்ட் வாசிச்சார்ல, என்ன வாசிச்சார்? தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்க. யாருக்காவது சந்தேகம் இருக்குது? நான் அப்பப்போ போய் பெசன் நகரில் இருக்கிற பீச்சில் இருக்கிற கோயிலில் மட்டும் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் வேறு எங்கேயாவது போய் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன்லாம் போயிட்டு வராதிங்க. விக்கிரகத்தை நாடி தேடுனா உங்களுக்கு அதையில் என்ன செஞ்சிடும்? சாபத்தை தேவன் கொண்டு வந்துடுவார், வேதனையை பெருக வச்சிருவார். அதனால் விக்கிரகத்தை பின்னாக யாராவது இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பிடுங்க. தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். உங்கள் வீட்டில் உட்காந்து கூப்பிட்டாலும் வருவார், தெருவில் உட்காந்து கூப்பிட்டாலும் வருவார், பார்க்கில் உட்காந்து கூப்பிட்டாலும் வருவார், ஆலயத்தில் கூப்பிட்டாலும் வருவார். அவர் ஆவியாக இருக்கிறார். எங்கே என் நாமத்தினால 2-3 பேர் கூடுறீங்களோ அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னாரு. தனியாக நீ உட்காந்து தேவனை கூப்பிட்டாலும் அங்கேயே அவர் வருவார். ஆமென். அதனால் நீங்கள் யாரும் விக்கிரகம் வேணும், விக்கிரகம் இருந்தால் தான் எனக்கு ஒரு சாமி கும்பிட்ட மாதிரியே நினப்பு இருக்கும், அதெல்லாம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விக்கிரகம் வேணும் என்று சொல்லி மோசேக்கு ஆரோனுக்கு முன்பாக அந்த மக்கள் தெய்வங்கள் வேணும் என்று முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். சரி, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த இந்த மக்களுக்காக அந்த மோசே என்ன செய்தார் என்றால் அவர் மன்றாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகள் செய்த தப்பிதத்தை தட்டி கேட்டாலும் தகப்பன் அந்த பிள்ளையை வெறுத்துற மாட்டார். அந்த பிள்ளை கொஞ்ச நாளைக்கு பேசாமல் கூட இருப்பான், மூஞ்ச திரும்பின்னு கூட போவான், ஏன்னு கூட கேட்க மாட்டான். ஆனால் அந்த தகப்பனுக்கு மட்டும் பாசம் உள்ளேருந்து போகவே போகாது. அவன் போவான், மறந்துட்டு கூட போவான், பிள்ளை மறந்து போவான். ஆனால் கண்டிப்பாக தகப்பன் என்ன செய்வார்? இந்த பிள்ளையை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என்னை மறந்துட்டானேன்னு நினச்சி விட்டுற மாட்டார். திரும்ப என் பிள்ளை என்னோட கூட இருப்பான்னு தான் நினச்சி பார்ப்பார். அதுபோல தான் மோசே எவ்வளோ முறுமுறுத்தாங்க, இத்தனை கேள்வி கேட்டாங்க. ஏன் எங்களை கொண்டு வந்த இத்தனை கேள்வி கேட்ட மோசே அவர்களுக்காக மன்றாடி ஜெபித்தான். ஏன் அவன் மன்றாடி ஜெபித்தான் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலேயே நாம் 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 9-10. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். முதலாவதாக மோசே இந்த ஜனங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த ஜனங்களை பார்த்தோம்ப்பா, போதும்ப்பா, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அது இங்கிலீஷ் பைபிளில் ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள்னு இருக்குது. இந்த கழுத்து கொஞ்சம் கூட இந்த பக்கமும் திரும்பாது, இந்த பக்கமும் திரும்பாது, முறைச்சிக்கிட்டு இருக்கும். சில ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன், நேரமும் முறைச்சிக்கிட்டே தான் பார்ப்பாங்க, சந்தோஷமாகவே பார்க்க மாட்டாங்க, முறைச்ச மாதிரியே தான் இருப்பேன். ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டு உட்காந்துருக்குறேன்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி வணங்கா கழுத்துனா ஸ்டிஃப் நெக்கட் பீப்புள். கழுத்து எந்த பக்கமும் அசையாது, யாருக்கும் பதில் கொடுக்காது, யாருக்கும் மதிக்காது, யாரையுமே என்னன்னு கேட்காது, யார் பேசுகிறதையும் காது கொடுத்து கேட்காது. அதுக்கு பேர் தான் என்னது? வணங்கா கழுத்து. ஆண்டவரே சொல்லிட்டார், இந்த ஜனம் எப்படியாப்பட்ட ஜனம்? வணங்கா கழுத்து. விட்டுடு, என்னை விட்டுடு, இந்த ஜனத்தை ஒரு நிமிஷத்துலேயே நான் அழிச்சு போட்டுருவேங்கிறார். உன்னேவா நான் பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறார். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படியா சா, சரி சரி, எனக்கு காரு வீடு பங்களா எல்லாம் கொடு, நான் ஓஹோன்னு இருக்கிறேன், இதெல்லாம் எக்கேது கேட்டால் போயிட்டு போகுதுன்னு விட்டுருப்போம். ஆனால் மோசே எப்படி செய்யலை? தேவ சமூகத்தில் போய் மன்றாடினான். என்ன மன்றாடினான்னு சொல்லி அந்த 12ஆம் வசனத்திலேருந்து நம்ம 11லேருந்து வாசிக்கும்போது கடைசி 13ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். முததாசராகிய ஆபிரகாமை, ஈசாக்கை, இஸ்ரவேலை நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசேயோட ஜெபம் ஜனங்களுடைய கோபத்தை அமர்த்தி ஆண்டவரே பரிதாபம் கொள்ளுகிற அளவுக்கு கொண்டு வந்ததுன்னா, இந்த மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான்னா எவ்வளோ கண்ணீர் விட்டுருப்பான் தெரியுமா? கெஞ்சுறதுனா என்னது?
போலீஸ்காரன்ட்ட மாட்டிக்கிட்டவங்களுக்கு தெரியும். சார் இந்த ஒரு விசை விட்டுருங்க சார் இந்த ஒரு விசை விட்டுருங்க சார். ஹெல்மெட்டு போடலன்னா 500 ரூபா ஃபைனு, 2000 ரூபா ஃபைனு, 500 ரூபா ஜமா கட்டிட்டு வந்துட்டான். போன வாரம் இந்த லோக்கலில் போயிட்டு மாட்டிக்கிட்டான். பாருங்க, கெஞ்சினான், என்னை விட்டுடுங்க. ஆனால் அதுக்கு பேர் தான் கெஞ்சுது. அழுகையோடும் கண்ணீரோடும் கேட்கறதுக்கு பேர் தான் என்னது? கெஞ்சுதல். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் இந்த மக்களுக்காக நீர் இவ்வளோ காரியத்தை செய்து பார்வோன்ட்டேருந்து இழுத்து கொண்டு வந்தீரே, இந்த வனாந்திரத்தில் வந்து இந்த ஜனங்களை அழிச்சிடுறேங்கிறியப்பா, வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி முதலாவது கெஞ்சி அவன் பிரார்த்தனை செய்தான். ரெண்டாவதாக அதே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் யாத்ராகம் 12 இல்லையே இந்த வார்த்தை, என்னாகம் 12 யாத்ராகம் இல்லை, என்னாகமும் 12ஆம் அதிகாரம். என்னாகமும் 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 12 முதல் வசனம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கவனிங்க, சொந்த குடும்பத்தாரே விரோதமான பேச்சு பேசினாங்க. இவ்வளோ நாளும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆரோனும் மோசேயும் அவரோடு கூட மிரியாம் நல்ல ஒரு பாடல் தலைவி, நல்ல ஆராதனை வீராங்கனையாக இருந்து வழி நடத்தி கொண்டு வந்தவ. திடீர்னு மோசே கல்யாணம் பண்ணின அவளுடைய எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த அந்த மருமகளை கொண்டு வந்தானே என்பதற்காக அவனுக்கு விரோதமாய் பேசினார்களாம். நாத்தனார் பிரச்சனை இங்கே வந்திருக்குதுங்க. நாத்தனார் இருக்கிற வீட்டில் அண்ணன் மனைவிக்கும் நாத்தனாருக்கும் எப்போவுமே என்ன ஆகாது? சில குடும்பங்கள் தான் ஒத்து போகும், மேக்சிமம் ஒத்து போகாது. என்னால் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் எங்கள் அண்ணிக்கிட்டலாம். எனக்கு 4 அண்ணி இருந்தாங்க, 3 அண்ணி இப்போ இருக்கிறாங்க. இந்த 3 அண்ணிக்கிட்டேயே நான் நல்லா பேசுவேன், நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். நான் தேவ சமூகத்தில் இருந்து சொல்கிறேன். நான் இப்போ தான் போயிட்டு வந்தேன், கடந்த வாரம் தான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஒரு அண்ணிக்கிட்ட வீட்டுக்கு. நேற்று ஒரு அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் எல்லார்ட்டையும் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அந்த பிரச்சனையே சின்ன வயசில், நான் ரொம்ப சின்ன பிள்ளை 5 வயசில் இருக்கும்போது எங்கள் பெரிய அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டார். 5 வயசுலேருந்து எங்கள் அண்ணிகள்கிட்ட நான் வளர்ந்துருக்கிறேன். எந்த அண்ணியுமே என்னை வெறுத்ததே இல்லை, நானும் எந்த அண்ணியும் வெறுத்ததே இல்லை. இன்ன வரைக்கும் நான் பேர பிள்ளை எடுத்துட்டேன். எங்கள் அண்ணிகளோடு நான் சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நான் எந்த குடைச்சலும் யாருக்கும் நான் கொடுத்ததே கிடையாது, இன்ன வரைக்கும் நான் கொடுக்க போகிறதும் கிடையாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை நான் இறுக பிடித்து கொண்டு நான் கர்த்தருக்கு முன்பாக உக்காந்துக்கிட்டேன். இங்கே மிரியாமுக்கும் மோசேயுடைய மனைவிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. ஆரோன்னு அவருக்கு சப்போர்ட்டாக போய் சண்டை போடுறார். மோசே, உன்னை மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரா? எங்களெல்லாம் தெரிந்தெடுக்கலையா? இதை யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருங்க, நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் கேட்டார். சொந்த குடும்பத்தில் அண்ணன் அண்ணி மனைவியாக இருக்கிற பிள்ளைகளோடு, நாத்தனாராக இருக்கக்கூடிய சின்ன பசங்க பெரிய பசங்க, மூத்த நாத்தனாராக இருந்தாலும் சரி இளைய நாத்தனாராக இருந்தாலும் சரி, சமாதானமாக இருக்க வழியை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்க முறையாக பேசாதபடி விரோதமாய் பேசினார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கூப்பிட்டார் 3 பேரையும், வாங்க, என்ன விஷயம் உங்களுக்குள்ள? பஞ்சாயத்து போனால் பிரச்சனை பெருசாகுது. ஆண்டவர் பஞ்சாயத்து பண்ணால் பிரச்சனை பெருசாக இருக்குது. மனுஷன் பிரச்சனை பண்ண போனால் அந்த பேசுனா பேச்சு வேறு மாதிரி போயிடும். இங்கே மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே, பூமியில் உள்ள சகல மனிதர்களும் எப்படி இருக்கிறவன்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். அவன்கிட்ட நான் முகமுகமாக பேசுகிறேன், அவனுக்கு விரோதமாய் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொந்த குடும்பத்தை கடிந்து கொண்டார். இதில் மிரியாம் தான் ஹாட் டாபிக். அவள் தான் அதிகமாக பேசியிருப்பாளாட்டுருக்கு. உடனே மிரியாமுக்கு என்ன உண்டானுச்சு? குஷ்டம் உண்டானது. ஆரோனுக்கு குஷ்டம் உண்டாகலை, மிரியாமுக்கு குஷ்டம் உண்டானது. அந்த குஷ்டம் உண்டானோன்னு
அந்த மோசே என்ன செய்தான் பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். எங்கேயும் கெஞ்சுறாங்க. அவனுக்கு விரோதமாக தான் பேசுகிறான், அவன் மனைவிக்கு விரோதமாக தான் பேசுகிறா. ஆனால் இந்த மோசே அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. குடும்ப பாரத்தெல்லாம் பொருட்டாவே நினைக்கலவன். அவங்க பேசுனதெல்லாம் காதில் கூட வாங்கிக்கல. அவள் குஷ்டரோகி ஆன உடனே அவன் என்னுடைய மூத்த சகோதரி அல்லவா, அவள் இப்படி ஆயிட்டாளே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சினார். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், 7 நாள் அவள் பாளையத்துக்கு வெளியே உட்காரவை. அவள் செஞ்ச தப்பு அவளை என்ன செய்யணும், உணரணும். உணர வச்சார். 2வதாக மோசே கெஞ்சி தன் சொந்த குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணினான். அடுத்ததாக கோராகின் கூட்டம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் இதை நான் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவாக வாசிக்கும்போது 2ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோதனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரோ பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி சபைக்கு விரோதமாய் ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள் என்று கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்படி அவர்கள் எழும்பும்போது கர்த்தர் அதை கேட்டார். இந்த இடத்துல தான் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? 30ஆம் வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்து பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. நிலம் பிளந்ததுங்க. இம்மிடியட்டாங்க. மோசேயோட வார்த்தைக்கு கர்த்தர் இப்பொழுதுதான் அப்படியே இம்மிடியட்டாக கேட்டார், ஆண்டவரே இந்த ஜனங்க இவ்வளோ தூரம் 250 பேரை சபையில் இருந்தவங்கள கூட்டம் கூட்டிக்கிட்டாங்க. இன்றைக்கி எல்லா சபைகள்லையும் ஒரு கூட்டம் இப்படி கூடிக்கிட்டு இருக்குது. யாரும் ஒரு கூட்டம் கூடுற இடத்துல போய் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நிற்காதீங்க, தயவு செய்து நிற்காதீங்க. உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஊழியக்காரன் மனுஷன், தப்பு செய்வோம். அவங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக வந்து கேளுங்க, கூட்டம் மட்டும் கூடாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அன்றைக்கு கூடின கூட்டத்துக்கு என்ன நடந்ததுன்னா, நிலம் பிளந்தது. அவன் மட்டும் இல்லை, அவன் மனைவி மக்களும் அவனுக்கு உண்டான வீடு வாசலும் மொத்தமும் பாதாளத்தில் இறங்கிட்டாங்க. மொத்தமாக இறங்கிருச்சு. அதனால் யாரும் கோராகின் கூட்டத்தை போல ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பவே எழும்பாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு பிடிக்கலையா நேராக வந்து கேளுங்க, ஆனால் கூட்டம் கூடாதீங்க. ஒரு கூட்டம் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா சபைக்கு உருப்படாது, எந்த சபையும் வளர்ச்சி அடையாது. இதற்கு இந்த யூடியூப்பில் போடும்போது கேட்குற எத்தனை மக்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சபைகளில் கூட்டம் கூடவே கூடாது. அவனும் மனுஷன்தான். அவன் செய்கிற தப்பை நேராக இருந்தால், உங்களால் தைரியம் இருந்தால் கேளுங்க, நேராக போய் உட்காந்து பேசுங்க. ஐயா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, கேளுங்க. அதை விட்டுட்டு கூட்டம் கூடுனா அது மகா பெரிய தப்பாயிடும். கர்த்தர் கோராகின் கூட்டத்தை உயிரோடு கூட என்ன செஞ்சார்? இறக்கி வைத்துட்டார். அப்போ பாருங்க, கர்த்தர் இத்தனை காரியங்களை செய்து அவர்கள் முறுமுறுப்புகளெல்லாம் நீக்கப்பட்டார். ஆனால் மோசே அந்த ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் டைமுக்குள்ளே முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சபை, மோசேயின் சபை கேள்வி மேலே கேள்வி கேட்டது. அந்த விசுவாசிகள் எல்லாரும், வழி நடத்தப்பட்டவர்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள். மோசேயின் ஊழியத்தை கொச்சைப்படுத்தினார்கள், மோசேயின் குடும்பத்தை கொச்சைப்படுத்தினார்கள், மோசேயே கொச்சைப்படுத்தினார்கள். ஆனாலும் மோசே அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு தேவ சமூகத்தில், தேவ பர்வதத்தில் அவன் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினான். அதுபோல் சபையார் யாராவது இந்த மாதிரி முறுமுறுப்புகளோடு இருப்பீர்களானால் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக உங்கள் கைகளையும் உங்கள் கழுத்தை நீட்டாதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.